ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்துக்கலாம் நண்பர்களே. மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் வாஸ்து நாள்ங்க. வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது செயல்பாடுகள் மற்றும் வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நன்மைகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வந்து சேருங்க. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். எனவே அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் அது சின்ன துறையாக இருக்கலாம், பெரிய துறையாக இருக்கலாம், எந்த விதமான கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் கூடக்கூடிய அதிர்ஷ்டம் வந்துள்ளதுங்க. அதனால நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க. கலைஞர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக பெறுவீங்க. அதனால அதுக்காக முயற்சிகளை நீங்க தயங்காம சுணக்கம் இல்லாமல் மேற்கொள்ளுங்கள். வெற்றிகள் அதிகமாக சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவசரமாக செய்யக்கூடாதுங்க. பொறுமையாக நிதானித்து என்ன செய்யணுங்கிறத திட்டமிடலை முதல்ல மேற்கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு காரியமாக திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. அவசரப்படாதீங்க என்ற தினம். அதன் மூலமாக பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். அவசரம் இல்லாமல் செயல்படுவதன் மூலமாக தான் பல வெற்றிகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வச்சிருக்கக்கூடிய சில பொருட்கள் மீது அதிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தி கொள்வாங்க. அது விலை உயர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாங்க. அந்த ஈர்ப்பு காரணமாக நீங்களும் அதே மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. மற்றவங்களுக்கு அது தேவையாக இருக்கலாம், அது அல்லது பணம் வாங்கிட்டு இருக்குங்கிறதுக்காக கூட அவங்க வாங்கியிருக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு அது தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் யோசித்து எவ்வளோ பணத்தை செலவிட போறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நிதானித்து செயல்படுவது ரொம்ப முக்கியங்க. செலவுகள் அதிகமாக செய்து நீங்கள் சில விஷயங்கள் நெருக்கடிகளிலிருந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உற்சாகம் தரக்கூடிய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இன்றைய தினம் அதிகமான ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல நிம்மதி ஏற்படுத்தி தருங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக சில பொருளாதார நன்மைகள் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ரெடியாக இருங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக பெற்றோர்களின் உதவியை நீங்கள் கண்டிப்பாக நாடலாம். ஏன்னா சில முக்கியமான முடிவுகள் பெற்றோர்கள் உதவியுடன் எடுப்பது ரொம்ப அவசியமானதாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தனித்து முடிவெடுக்கிறதை விட உங்கள் பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க. உங்கள் பெற்றோருடைய அறிவுரைப்படி செயல்படுங்க. இன்னும் நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். இன்றைய தினம் பெரும்பாலான கவலைகளை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உங்களுக்கு உருவாகுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் உங்களது நண்பர்கள் சில பேர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினம் நட்பு ஆழமாகும் போது அது காதலாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க. ரொமான்ஸ் உணர்வுகள் சேரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நேரத்தை உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரத்துடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும் போது தான் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படுறதுக்கு
ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நபர்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக கான்டாக்டில் வச்சுக்காதீங்க. அவர்களுடன் அதிகமான நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு சுத்தமான ஒரு வேஸ்ட்டாக அமையுங்க. அதனால் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட நீங்கள் இருக்கிறது வேஸ்ட்டுங்க. அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தில் எந்த விதமான பயன்களும் அதனால் ஏற்படாதுங்க, தொல்லை தான் ஏற்படும். அதனால் அந்த மாதிரி நபர்களுடன் நீங்கள் இருக்கக்கூடிய உறவை வந்து துண்டித்து விடுவது நல்லது. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை நல்ல ஒரு மூடில் இருப்பாருங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை துணையிட்டு இருந்து இன்றைக்கி நீங்கள் சர்ப்ரைஸான இனிமையான நல்ல சூழ்நிலை இருந்து எதிர்பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நாள் முழுக்க ஆனந்தமாக இருப்பீங்க. சில பெரிய விஐபிகள் புகழ்மிக்கவர்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். தொழிலில் புதிதாக கூட்டாளிகளை சேர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தொழில் வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக மாறுங்க. இன்றைய தினம் எந்த விதமான வாக்குறுதிகளும் நீங்கள் கொடுத்திருந்தாலும் சரி, அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரிங்க, அல்லது உங்கள் பர்சனல் ரீதியாக இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வரும். ஏன்னா மற்றவங்க வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஆசைப்படக்கூடாது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகள் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய வழிவகைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள், பெரிய செலிபிரிட்டியை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 9 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்காக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை இன்றைக்கி பெறுவீங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் குடும்ப வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படுறது நல்லதுங்க. உங்களது முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் பெற்றோருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. வெளியே தொடர்பான பயணங்கள் ஏற்படும் போது உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் அவசரப்படாமல் எடுத்தோம் கழுத்தோம்னு நீங்கள் செயல்படாமல் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மற்றவங்க பொருட்களை பார்த்து நீங்களும் அதே மாதிரி வாங்குகிற ஈர்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கலைத்துறையில் எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் தாராளமாக கலைத்துறையினர் இன்னைக்கு நிறைய முயற்சிகளை செய்யலாம். உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டு அதே மாதிரி வாங்கணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கவலைகள் பெரும்பாலான விலகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.